அலப்பற கலப்புறோம் அப்படின்னு நேத்து இந்தியா அடிச்ச கப்பை பத்தி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்சோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க ரோஹித் சர்மா கப்பை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும் போது ரோஹித் சர்மா டிஃப்ரெண்டா வருவாரு. அப்படியே நடக்கிற நடைய பாருங்களேன், ஸ்டைலா சும்மா கெத்தா வருவாரு. இந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி இருக்காரு இல்லையா, அவரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கும் போது வந்து வாங்கின அதே ஸ்டைலு. அந்த கப்பை வாங்கிட்டு சந்தோஷத்துல அப்படியே கத்துவாரு. ஒரு குழந்தைய அப்பா தோள் மேல தூக்கி வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி அந்த கப்பை தோள் மேல தூக்கி வைப்பாரு, அப்படியே கொஞ்சுவாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவருடைய மனைவி பார்க்க இந்த வெற்றிக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஆற தழுவி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க. அடுத்ததா விராட் கோலி கொண்டாட்டத்துக்கு பேர் போனவரு. அந்த கப்பை ஜெயித்த உடனே எல்லாரை விட அதிகமா கொண்டாடுனது அவரு தான். மேட்ச் கையை விட்டு போகுதேன்னு நினைக்கும் போது 50 போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோட தன்னுடைய T20 பயணத்தை முடிச்சிருக்கிறாரு விராட் கோலி. இந்த தருணங்களை மனைவி கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு உடனடியா வீடியோ கால் பண்ணி மனைவி கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்போ டிராவிட் தனியா நிப்பாரு. இவர் நேரா போய், சார் இந்த வெற்றிக்கு நீங்க காரணம், கோப்பையை பிடிங்க அப்படின்னு அந்த வேர்ல்ட் கப்பை ஒரு கையில கொடுத்தோன்னே டிராவிட் அவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அந்த கப்பை வாங்குற வரைக்கும் சைலண்டா நிப்பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி, அப்படி கத்தி கூச்சலிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாரு. இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா IPL அப்ப அவ்வளவு நெகட்டிவிட்டி, வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா பதில் கொடுத்திருக்கிறாரு பாண்டியா. கடைசி ஓவர் 16 ரன் T20ல பெரிய விஷயம் இல்ல, அதை டிஃபெண்ட் பண்ணாரு இல்லையா, அந்த மகிழ்ச்சியில தேம்பி தேம்பி அழுகிறாரு. அப்ப ரோஹித் போய் கட்டி பிடிச்சு கவலைப்படாத இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி முத்தங்கள் கூட கொடுத்தாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல அந்த கேபி அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ற மாதிரி கப்பை வச்சு போஸ் எல்லாம் கொடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லணும். மேட்சை தோத்துட்டாங்க, ஆனா ஃபைனல்ல ரன்னர், இது அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு வீரர்களும் அவங்களே ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. கடைசியா இதெல்லாம் தாண்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா நேத்து நடந்த மேட்ச்ல ஸ்கை பிடிச்ச அந்த கேட்ச் தான். லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் மில்லர் ஆன் ஸ்ட்ரைக், அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. பால் 6க்கு போயிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஒரு கை அந்த பந்தை பிடிச்சிச்சு, பந்தை பிடிச்சு உள்ள தூக்கி போட்டு மறுபடியும் கேட்சா பிடிச்சிச்சு. அந்த கேட்ச் தான் நமக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சோஷியல் மீடியால இதான் வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.